அனைவருக்கும் கல்வி திட்டம் என்று கலைஞர் காலத்தில் இந்த திட்டம் இன்றைக்கு அனைவருக்கும் ஒருங்கிணைந்த கல்வி என்கின்ற பெயரிலே மாறி இருக்கிறது. அந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இன்றைக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும். அந்த நிதியை ஒதுக்குவதற்கு தமிழ்நாட்டிற்கு அவர்கள் தர வேண்டிய தொகை எவ்வளவு தெரியுமா? 2251 கோடி ரூபாய். அது நமக்கு உரிமையாக கிடைக்க வேண்டிய தொகை. அந்த தொகையை போய் கேட்கிற போது சொல்கிறார்கள், இந்த தொகை உங்களுக்கு விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஒப்புக்கொண்டதாக கையெழுத்து போட்டுவிட்டு போங்கள் என்று. நான் தர்மேந்திர பிரதான் அவர்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன். கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா என்று மகாபாரதத்திலே ஒரு கதை உண்டு. அந்த முனிவன் கண்ணை திறந்து பார்த்தவுடன் அந்த பெண், ஒரு முனிவன் வருகிறான். அந்த முனிவன் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலே கேட்கிறான். அந்த பெண் தன்னுடைய கணவனுக்கான பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த முனிவன் தன்னை கவனிக்கவில்லை என்கின்ற அந்த கோபத்திலே தன்னுடைய தவ வலிமையாலே அந்த பெண்ணை பார்த்து தன்னுடைய கண்ணை திறந்து காட்டுகிறான். அவனுடைய கோபாக்கினி அந்த பெண்ணை எரித்துவிடும் என்று கருதுகிறான். நண்பர்களே, தோழர்களே, அந்த முனிவனுடைய கோபம் அந்த பெண்ணை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவன் அதிர்ந்து போகிறான். மகாபாரதத்தில் இந்த கதை உண்டு. என்னுடைய கோபம், என்னுடைய தவ வலிமையிலே நான் பார்த்த மாத்திரத்திலே பஸ்வமாகி போயிருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. அப்படியெல்லாம் இருக்கிற போது எப்படி இந்த பெண் என்னால் அழிக்கப்பட முடியாதவளாக இருக்கிற போது அந்த பெண் அவரை திருப்பி கேட்டால், உன்னுடைய தவ வலிமையிலே அழிந்து போவதற்கு நான் என்ன வெறும் கொக்கா? நான் ஒரு இல்லத்தரசி. என்னுடைய கடமைகளை நான் சரியாக நிறைவேற்றக்கூடிய காரணத்தால் கடமையை செய்யக்கூடிய எவனையும் உன்னுடைய தவ வலிமை எதுவும் செய்துவிட முடியாது என்ற பெண்கள் வாழ்ந்த பகுதி. அதே போலத்தான் இன்றைக்கு நான் சொல்வேன். நீங்கள் எங்களை பார்த்தவுடன் வந்து கையெழுத்து போட்டுவிட்டு காசை வாங்கி கொண்டு போய்விடுங்கள் என்று தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் என்று கேட்டால், தர்மேந்திர பிரதான் அவர்களே, எங்களை என்ன எடப்பாடி பழனிசாமி என்றால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அங்கே ஊர்ந்து வந்து உங்கள் காலடியிலே நாங்கள் நின்று உங்களிடத்திலே நாங்கள் மண்டியிட்டு நீங்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு கையெழுத்து விட்டு உதவி திட்டத்திலே தமிழ்நாட்டினுடைய நலன்களை எல்லாம் இன்றைக்கு மின்சார வாரியத்திலே நீங்கள் அடகு வைத்த காரணத்தினாலே தமிழ்நாடு இன்றைக்கும் தன்னுடைய நிதி நிலைமையிலே மின்சார வாரியத்திற்கு உரிய மானியங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்களே. அதற்கான கடன் உதவியில கூட உங்களை கேட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை, மத்திய அரசாங்கத்தை கேட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி வைத்து விட்டு போனீர்களே. நாங்கள் என்ன உங்களை போன்றவர்களா? நடந்து போன அதிமுக ஆட்சியா அந்த ஆட்சி? மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய கதாநாயகன் தளபதி மு க ஸ்டாலின், மறந்து விடாதீர்கள்.